ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையானது நம்முடைய உள்ளத்திற்கு செல்லும் பொழுது நமக்குள்ளார இருக்கிற எல்லா பிரச்சனை, போராட்டம், வியாதி, பலவீனங்களிலிருந்து அது நம்மை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அதை உள்வாங்கி நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்கிறாய், கிரியை செய்கிறாய் இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நேராக போகும்போது ஒரு நிமிடம் தலையில் தாழ்ந்து ஜெபிப்போம். பரிசுத்த இயேசுவே, இந்த மதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு மனதோடு கூடி உங்களுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்து நம்ம துதிக்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேவ ஆவியானவர் அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படணும்னு செபிக்கிறோம்ப்பா. மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதற்காக அல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய சத்தியத்தை கேட்க அமர்ந்திருக்கிற உங்களுடைய ஜனமாகி எங்களோடு கூட நீங்கள் பேச வேணும்னு செபிக்கிறோம். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக தேவ ஆவியான எங்களோடு கூட உள்ளாவும்படியாக உங்களுடைய ஆளுகைக்கு நாங்கள் முழுமையாக எங்களை விட்டுக் கொடுக்குறோம். கேட்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் இதயத்திலே அது 100 மடங்கு பலன் கொடுக்கறதாக நீங்கள் மாற்றுவேன்னு செபிக்கிறோம்ப்பா. இந்த இடம் முழுவதும் வளமுள்ள ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். தேவாவியன் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக, தெளிவாக பேசுவீராக. இயேசு மூலம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாளில் நம்ம பார்க்குதான ஒரு தலைப்பு, அடிமைத்தனம் பிடிப்பு. ஹெட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனம் பிடிப்பு. இதிலிருந்து விடுதலை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்றத நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். முதலாவது அடிமைத்தனம் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் இல்லைங்களா? சும்மா நம்ம ஒரு வெறும் வார்த்தையினால நம்ம என்ன பண்ணிடுறோம், அடிமைத்தனத்தை நம்ம சொல்லிடுறோம், அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது நம்ம அந்த வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளாக நம்ம போகணும் அப்படின்னா ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடுதலை என்பது அவசியம் இல்லைங்களா? இன்றைக்கி விடுதலை இல்லாமல் யாருமே நம்மளால் ஜீவிக்கவே முடியாது. ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார யாரோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு, ஒரு சமாதானமே நமக்குள்ளார இருக்கவே இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார நம்ம இருக்கிறதுனால நாம் நினைத்தபடியோ நம்மளுடைய மன விருப்பத்தின்படியோ நம்ம எங்கேயுமே செல்ல முடியாது, எதையுமே பேசவும் முடியாது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேலை செய்கிற முதலாளிக்கு நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்குன்னா, நம்ம வேலை செய்கிறோம், வேலைக்கு உண்டான ஊதியத்தை வாங்கிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கீழ்ப்படிந்திருக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்ம மனசில் தோன்றின எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளை நம்ம கவனமாக, ஏன் இப்போ நம்மளுடைய சொந்தமாக நம்ம பிஸ்னஸ் செய்யணும்னு வச்சுருக்கோம், நம்ம அதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு மேலே அதிகாரி கர்த்தர் மட்டும்தான். அதில் நம்ம அந்த மாதிரி தாட் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அப்போ நம்ம எப்படியாவது விடுதலை ஆக வேண்டும் அப்படின்றது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலாவது நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கிறதுனாக இதனால் கூட ஆழத்தை நம்ம என்னென்னு பார்ப்போம். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மாம்சத்தின்படி நம்ம நடக்கவே கூடாது. மாம்சத்தின்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நடக்கவே கூடாது. இப்போ நம்முடைய மாம்சம் எப்போவுமே எதை விரும்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனசு சொல்கிறத என்ன பண்ணாதுங்க, கேட்கவே கேட்காது. நம்ம மனதை, ஆழ்மனதை ஆளுகை செய்கிறதாருங்க நம்ம பரிசுத்த ஆவியானவர். நம்ம மனசு சொல்கிறத கேட்கவே கேட்காது. எண்ணத்தில் என்ன தோன்றுதோ அது நம்ம என்ன பண்ணுவோம், கண்மூடித்தனமாக நம்ம என்ன பண்ணுவோம், செய்து கொண்டே இருப்போம். அது நன்மையான காரியமோ இல்லை தீமையான காரியமோ அப்படின்றது எதுவுமே தெரியாது. அப்படியே அந்த மனம் போன போக்கில், நான் பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, மனம் போன போக்கில் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லும்போது சொல்லுவாங்க. இப்போ இந்த மாம்சத்தின்படி நடக்காமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இல்லைங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போது நம்ம மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குது, நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு என்பது உண்டு. அந்த மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு ஒரு விடுதலை கட்டாயமாக தேவை. நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம உலகப்பூர்வம் நம்ம சொல்ல அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, ஒரு சிலர் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வெற்றிலை பாக்கு
நம்ம எங்கள் பாட்டி இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அடிமைத்தனம். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, பணத்தின் மேலே ரொம்ப அடிமைத்தனமாக இருப்பாங்க. பணனே ஓடிக்கொண்டே இருப்பாங்க. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றால் ஒழிய நமக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதே இல்லை. இப்போ இன்னும் சொல்ல போனால் நம்ம சபையை நம்ம என்ன பண்ணுறோம், சபை மக்கள் ஆலயத்திற்கு வருகிறோம், சத்தியம் நமக்கு அறிவிக்கப்படுது, இன்னும் எல்லா காரியத்திலும் நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோமா அப்படின்னா நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். ஒவ்வொருடைய மனசாட்சிக்கும் அது நன்றாக தெரியும் எந்த காரியத்தில் நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம், அடிமைத்தனத்துக்குள்ளார இருக்கிறோம் அப்படின்றது நம்முடைய மனதிற்கு நன்றாகவே தெரியும். அதில் நாம் விடுதலை ஆக வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணுறதில்ல, நிறைய நேரத்தில் முயற்சி செய்கிறதே இல்லை. ஏன்னா அந்த அடிமைத்தனத்தை நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பண்ணுறேன், அந்த அடிமைத்தனத்தை நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறதுனால அதிலிருந்து எனக்கு விடுதலை முழுமையாக என்னால் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ளவே முடியல. அதான் மனசு விரும்புறதை நான் செய்கிறதுனால என்ன பண்ண முடியல. தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் எதை விரும்புகிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்க, நம்முடைய அழைத்த தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாங்க, ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த நம்மளே என்ன பண்ணியிருக்கார், நம்மை வேரோடு அதிலிருந்து வேர் பிரித்திருக்கிறார். எதற்காக அவர் வேர் பிரிக்கணும் அப்படின்னா, நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். என் பிள்ளை சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கணும். யாருக்கும் எதற்கும் என்ன பண்ணக்கூடாது, அவன் அடிமையானவன் அல்ல, அவன் எதற்கும் அடிமைப்பட்டவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதில் நாம் நிறைய நேரத்தில் புரிந்து கொள்வதே இல்லை. இப்போ உலக மனுஷனுடைய பார்வைக்கு ஏற்றாப்போல் நடக்கிறார்கள் அப்படின்னா அது அவர்களுக்கு எல்லாமே சரியாக தோன்றும். ஆனால் நாம் ஆவிக்குரிய சபைக்கு போகிற நாமும் அதை பகுத்தறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை நம்ம பகுத்தறியல அப்படின்னா நம்ம எவ்வளோ நாட்கள் சபைக்கு வந்தாலுமே, எவ்வளோ நாட்கள் வரைக்கும் நம்ம ஜப ஐக்கியத்தில் ஆராதனையில் நம்ம ஐக்கியப்பட்டிருந்தாலுமே கூட முழுமையான விடுதலை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரத்து கொள்ளவே முடியாது. நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். நான் எதிலெல்லாம் நான் அடிமைப்பட்டிருக்கிறேனோ, எதிலெல்லாம் என்னை பிசாசினால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அது எல்லாவற்றிலையும் இருந்து நான் என்ன பண்ணணும், விடுதலை ஆக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு முதலாவது தேவ ஆவியான எதிர்பார்க்குற ஒரு காரியம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட சிந்தை கொண்டிருக்கிறது. உண்மையாகவே இவன் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறானா, அல்லது சும்மா ஏனோ தானே சும்மா விடுதலை ஆக்காமல் நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்து கொள்கிறான். நம்ம அதான் உண்மையான தேவன் யாரும் தெரிஞ்சிருச்சு, அவருடைய வழியை நமக்கு தெரியும், அவர் சொல்கிற பாதையில் நம்முடைய மனசு விரும்பின பாதையில் நம்ம போனாலும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா அப்படின்றது தேவன் அறிவார். ஆனால் நம்ம அடிமைப்பட்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவரை என்ன பண்ண முடியாது, நிம்மதியாகவே இருக்க முடியாது, ஒரு சந்தோஷத்தோடவே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரே பேரான குமாரனை அடிப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் நம்ம சொல்ல போனாமல் நம்முடைய பிள்ளை பெற்று நம்ம வளர்த்து ஏதோ ஒரு காரியத்திற்கு இப்போ இராணுவத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அவருடைய இருதயம் எப்படி இருக்கும். ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க நன்றாகவே தெரியும், இராணுவத்திற்கு போனார்கள் அப்படின்னா அங்கே எதிரிகள்னால என்ன பண்ணப்படுவாங்க, சுட்டு வீழ்த்தப்படுவாங்க. அங்கே எல்லாமே அக்ரிமெண்ட்டில் எல்லாமே சைன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இராணுவத்துக்குள்ளார சேர்த்துக்கொள்வாங்க. உங்களுடைய மகனுக்கோ அல்லது இப்போ என்ன லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்க, இராணுவத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா சைன் வாங்கிக்கொள்வாங்க. இந்த இராணுவத்தில் சேர்க்கும் பொழுது இவருடைய ஜீவனுக்கு எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கொள்வாங்க. அப்போ அந்த பெற்றோர்களுடைய உள்ளம் எப்படி நொறுங்கி இருக்கு இல்லையா, கண்ணார பார்க்குறாங்க இல்லையா. இப்போ எங்கேயோ ஒரு செய்தி கேள்விப்படுவாங்க, இந்த மாதிரி பாகிஸ்தானில் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, தீவிரவாதிகளால் போர் செய்யப்பட்டது, எத்தனையோ பேர் மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த செய்தி நம்ம கேட்கும் பொழுது அவர் உள்ளம் எப்படி இருக்குன்னா, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என் பிள்ளையுடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோடு இருப்பாங்க. அந்த சைட்லேருந்து அந்த மகளோ ஃபோன் போட்டு பேசிக்கிற வரைக்குமே அவளால் என்ன பண்ண முடியாது, நிம்மதியாக தெரிந்தே அனுப்புகிறாங்க. அதே போல் பிதாவாகி தேவன் நாம் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய சொந்த ஒரே குமாரனை என்ன பண்ணியிருக்காரு, பூமியில் அனுப்புகிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாகவே எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அறியறாங்க, வாழ்நாள் அடுப்பிக்கிறாங்க, கொடூரமான ஒரு காரியத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அந்த பெற்றோருடைய உள்ளம் எப்படி இருக்கும், பிதாவுக்கு குமாரனை வாதித்தாவது என்ன பண்ணணும், உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், யாருமே அடிமைத்தனத்திற்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் பூமிக்கு அனுப்பினார்.
இதை நாம் நிறைய நேரத்தில் புரிந்து கொள்ளவே இல்லை. உலக சிற்றன்பர்களுக்கு நம்முடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம சிக்கிக்கிறோம். ஏன்னா அந்த வாலிபர் பிள்ளைங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, போதை வசதிக்குள்ளாக அவங்க நம்ம என்னதான் சத்தியத்தை சொன்னாலுமே கூட இந்த சத்தியமான வார்த்தைகளோட உள்ளத்திலே கிரியை செய்வதே இல்லை. ஏனென்று சொன்னால் அவள் பிசாசினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம விலையின்றி விற்கப்பட்டோம், வசனம் சொல்லுது. என்ன பண்ணுங்க, விலையின்றி விற்கப்பட்டோம், பணமின்றி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அதனால் அதற்கு கிரயம் ஒன்று செலுத்தணும். என்ன பண்ணணுங்க, கிரயம் செலுத்தணும். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பாஸ்ட் அப்படின்னா இவங்க இருக்கிறதுனால அந்த டாபிக் கொஞ்சம் போனான்னு பார்க்குது. இப்போ புரியுற மாதிரி சொல்லலாம், ஒரு இடத்துல பண்ணை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், பண்ணை தீர்ப்பாங்க இல்லைங்களா, பண்ணையத்துக்கு வேலைக்கு சேருவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு ஊதியமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செஞ்சே ஆகணும். அந்த நாட்கள் முடிகிற வரைக்கும் அவர்களால் அந்த இடத்த விட்டு என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு சம்பளம் என்று கொஞ்சம் பகுதி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவர்களுக்கு அடிமையாகவே இருப்பாங்க, சொல்கிறது எல்லாவற்றையும் செய்வாங்க. அந்த பண்ணையத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இல்லைங்களா, அவரை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கி கொடுப்பதற்கோ விடுதலை செய்து கொண்டு போகவோ அவருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போல தான் நமக்கு தேவ ஆவியான இயேசுவானவர் இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் நமக்கு அந்த விடுதலையாக்கி கொள்ளக்கூடிய விடுதலை செய்யக்கூடிய நபர் யாருமே இல்லை. நம்ம அடிமைப்பட்டு கொண்டே இருந்தோம். பிசாசினுடைய பிடியில் ஒவ்வொருவரும் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆவிக்கு ஒரு சபை என்று சொன்னாலுமே கூட இப்போ தேவன் வகுத்த தேவன் சொல்லியிருக்கிற கட்டளைகளின்படியோ வார்த்தைகளின்படியோ நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக நமக்கு இன்னைக்கு வந்து கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா, அந்த வார்த்தையை கை கொண்டிருக்கிறோமா? அப்போ இன்னமுமே நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளார தான் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நம்ம விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி நம்மளிடத்தில் ஆண்டவர் ஒரு பிராயசித்தம் கேட்குறாருன்னு வச்சுக்கோவேன். பணமோ பொருளோ நகையோ ஏதோ ஒன்று. இப்போ இன்றைக்கி விக்கிரகத்தை ஆராதிக்கிற என்ன பண்ணுறாங்க, பிராயசித்தம் செய்கிறாங்க இல்லையா? அவருடைய விடுதலைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணுறாங்க, மொட்டை எடுத்துக்கொள்வதோ அல்லது காது குத்துக்கொள்வதோ ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, அது செய்து கொண்டுறாங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு பிடியில் இருக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வறுமையின் நிலைமை. அவர் அதிலிருந்து விடுதலை தேவைப்படுது அவங்களுக்கு. மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக அவள் என்ன பண்ணோம், மேன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ற சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சில பிராயசித்தங்கள் செய்து கொள்கிறாங்க. ஸோ அதே போல் நம்முடைய ஆண்டவரும் பிராயசித்தம் கேட்டால் நம்ம எதை செலுத்துவோம்? அவர் எதையுமே எதிர்பார்க்கல. அவர் எதையுமே நம்ம இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை. அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை இல்லையா? இவ்வளோ கடினமாக நீங்கள் முழங்கால் போட்டு மணிக்கணக்காக நீங்கள் ஜபிக்கணும்பா, முழங்கால் தேயிற அளவுக்கு நீங்கள் ஜபிக்கணும்பா, முழங்கால் போட்டு வாங்கப்பா. இல்லை பாத யாத்திரை போகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, வருஷக்கணக்காக என்ன பண்ணுறாங்க, நடந்து கொண்டு போகிறாங்க. நீங்கள் இத்தனை நாள் உபவாசம் இருங்க, மண்ணு சோறு சாப்பிடுங்க, உங்களை சரீரத்தை வாதித்து கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதிலேருந்து விடுதலை செய்வேன் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னால அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கிறிஸ்தவர்களை காட்டிலுமே அந்த புறஜாதியார் என்ன பண்ணாங்க, ஒரு தெய்வத்திற்கு ரொம்ப பயபக்தியாக இருக்கிறாங்க. நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு எல்லாமே, ரட்சிப்பு என்ன எல்லாமே ஈஸியாக இலவசமாக கிடைச்சிருச்சு. அதனால் நம்முடைய அருமை தெரியல. இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டியவர்கள், ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் உட்பட வேண்டியவர்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய தப்பிதங்களுக்கும் என்ன பண்ணோம், பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறாங்களா? இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, காசி ராமேஸ்வரம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, பரிகாரம் செலுத்துகிறார்கள். சொன்னதை செய்தே ஆகணும். இப்போ நம்முடைய ஆண்டவர் அந்த பரிகாரத்தை என்ன பண்ணுறாரு, அவர் செய்து முடிச்சிட்டார். உன் பாவங்களுக்கு உன் சாபங்களுக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. அவர் ரத்தத்தினால் நம்ம மீட்பை பெற்ற நாம அது என்ன பண்ணுறோம், உதாசீனப்படுத்துகிறோம். இன்னும் அடிமைத்தன வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவன் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்று, ஆனால் நாம் செய்து கொண்டிருப்பது என்னது ஒன்று. எதற்காக நம்மை ரட்சித்தார், எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை வேறு பிரித்திருக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளையை எதற்காக மாற்றி இருக்கிறார், அவரை போலவே நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணியிருக்க, நம்மை
வேர் பிடித்திருக்கிறார். அதை நாம் மறந்து விட்டு என்ன பண்ணுறோம்? உலக சிற்றின்பங்களில் நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் உலகத்தினுடைய காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அடிமைத்தனத்தில் தான் இருந்தோம். அது எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலை செய்து என்ன பண்ணியிருக்காரு? மீட்டுக்கொண்டு மறுபடியும் நம்மளோட சொந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த வேலையில் திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? அதே அடிமைத்தனத்துக்குள்ளாக என்ன பண்ணுறோம்? சென்று கொண்டே இருக்கிறோம். இதை பார்க்கும் பொழுது தேவன் அனுதினம் துக்கப்படுகிறாகவே இருக்கிறார். அதனால் நிம்மதியாக இருக்க முடியல. யோசித்து பாருங்களேன், நாம் யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம், யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு குமாரனை அடிக்கிறாங்க. அது எல்லாம் வீணாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ரத்தம் வீணாக போயிட்டு இருக்குது. இப்போ அதை பார்க்கும் பொழுது நம்ம மிகுந்த பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோங்க. நம்ம எதிர்பார்க்குறோம் அது நன்றாக வரும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வெண்ணெய் தர வேண்டிய நேரத்தில் பானை உடையுதுன்ற நேரத்தில் என் பிள்ளை பரலோக ராஜ்யத்திற்கு வந்து விடுவான்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த சிந்தை இல்லாமல் எங்கேயோ ஓடிட்டுருக்குறோம். நமக்கென்று நியமித்த ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஓடாமல் நம்முடைய மனப்போன போக்கில் ஓடிட்டுருக்குறோம். இப்போ விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது நம்ம பிரயாசப்படுறதில்லை. பிரயாசப்படுறதில்லை அப்படின்னு கேட்டால் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளார தான் இருக்கிறோமா அப்படின்றது தெரியல. அதுதான் பிரச்சனை. நமக்கு தெரியறதே இல்லை. நம்ம எத்தனை பேர் நம்ம தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறோம்? நான் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளார இருக்கிறோம், இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நான் இருக்கிறேன், அதிலிருந்து எனக்கு விடுதலையாக்க மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? அதை நம்ம செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை செய்யாத பட்சத்தில் அவரால் எதையுமே செய்ய முடியாது. ரட்சிப்பதை அவர் இலவசமாக கொடுப்பாரு. அவரே நமக்காக நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்யணும்னு விரும்பும். நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோம் இல்லை? அதான் தெரியுமில்ல, ஆண்டவரே மன்னிக்க வேண்டியதானே. என் பாவத்தை நீங்கள் பார்க்குறீங்க, நான் என்ன சேர்ந்து மறைமுகமான பாவமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியரங்கமான பாவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தான் நடக்குது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் மன்னிக்க வேண்டியதானே. எவ்வளோ துணிகரமான வாழ்க்கைக்குள்ளார நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம 1:1 படிக்கிறோம் இல்லையா? தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா? வாழ்வடையவே மாட்டானா. வசனம் நல்லா தெரியும். ஆனால் விடுதலைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முயற்சி செய்ய மாட்டோம். நம்முடைய மனுஷீகத்தில் மாம்சீகத்தில் நம்முடைய சரீரத்திற்கு உண்டான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னால் நமக்காக இன்னொரு யார் வாதாடுவாங்க? உடனே நம்ம சொல்லுகிறது ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? எனக்காக பரிந்து பேசுவார். இன்றைக்கும் அவர் ரத்தம் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்குது. என்னான்னு பரிந்து பேசுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் மறைமுகமான ஒரு பாவம் செய்கிறேன், மறைமுகமான விபச்சார பாவமே செய்கிறேன்னு வச்சுக்கோவேன். அந்த விபச்சார பாவத்தை நான் அறிக்கை செய்யணுமா இல்லை பரிசுத்த ஆவியானவர் அறிக்கை செய்வாரா? நான் செய்த பாவத்துக்கு நான் தான் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். அதை நம்ம விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக பரிந்து பேசுங்க அப்படின்றோம். அவர் எப்படி பரிந்து பேசுவார்? அவர் பரிந்து பேசுகிற தேவன் தான். எப்பொழுது தெரியுங்களா? நம்ம திக்கற்றவர்களாக இருக்கும் பொழுது, வழி தெரியாமல் இருக்கும் பொழுது, எங்கே போகிறதுனே தெரியல, என்ன ஜெபிக்கிறதுனே தெரியல, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுனே தெரியல, நமக்காக பரிந்து பேசுவார். அவன் நம்முடைய பாவத்திற்கு துணை போகிறவர் அல்ல. நம்முடைய பாவத்திற்கு துணை போகிறவர் அல்ல. என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்தால் மட்டும்தான் அதிலிருந்து எனக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நான் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யாத பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை என்பதே இல்லை, ஆசீர்வாதம் என்பதே இல்லவே இல்லை. தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சபைக்கு வரலாம், ஆராதனையில் கலந்து கொள்ளலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். எப்படி நான் வந்தனோ வந்த வண்ணமாக தான் நான் திரும்பி போவேன் வழிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து
2 பேத்த ஒன்றை வாழ்க்கையில் நடந்து நம்ம பார்க்கலாம். ஒன்றை நான் அப்படி சொல்லிடுறேன். நான் வசனத்தை எடுத்தனா லேட் ஆகிடும். யோசேப்பு என்ன ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? யோசேப்பு என்ன ஒரு மனுஷன். அவன் தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனம் வருது. யார் நிமித்தம்னு பார்த்தீங்கன்னா சொந்த சகோதரர்கள் நிமித்தமே ஒரு அடிமைத்தனம் வருது. அந்த அடிமைத்தனத்தில் எகிப்துக்கு என்ன பண்ணிடுறாங்க? கொண்டு போயிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? ஒருத்தர்கிட்ட வித்துடுறாங்க. அதை நம்ம ஒரே நிமிஷம் நான் வாசிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். 40வது அதிகாரம். முப்பத்தி 7 கடைசி வசனம் வாசிடுறேன். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? எகிப்தில் போத்திபார் என்னும் மனுஷன் இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? விற்றுட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? விற்ற உடனே அடிமைகளாக என்ன பண்ணிட்டான்? கொண்டு போகப்பட்டாச்சு. இப்போ வீட்டில் அவன் எப்படி இருந்தானா? ரொம்ப சுதந்திரவாளி. அவன் யாக்கோபுடைய வீட்டில் அவன் எப்படிப்பட்டவன்? சுதந்திரவாளி. அவன் எங்கே வேணாலும் போவான், என்ன வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் இருப்பான். இப்போ அந்த சுதந்திரம் அவனுக்கு பறி போயிடுச்சு. எகிப்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? இன்னொரு மறு தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவன் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். இன்னும் என்ன பண்ணிட்டாங்க? ஒருபடி மேலே போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்றாங்க. அவன் அந்த விடுதலைக்காக அவர் ஏங்குகிற நாட்கள் ஒன்று வந்துச்சு. அதனால் ஜெயிலில் இருக்கவே முடியல. என்னை ஜெயிலேருந்து யார் விடுதலை ஆக்குவாங்க, யார் என்னை விடுவிப்பான்னு சொல்லி அவன் தேவனை நோட்டு அனைதினமும் ஜெபித்திருப்பான். இந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியல. ஒரு நாளிகை கூட என்னால் என்ன பண்ண முடியல, கடத்த முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது, பாடுகளாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து எப்படியாவது என்ன பண்ணோம், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறான். இப்போ தேவன் தாளந்து கொடுத்து வச்சுருக்காரு. என்ன தாளந்து? ஒரு தாளந்து கொடுத்து வச்சுருக்காரு. சொப்பனத்தை விவரித்து சொல்லுவது. அது எப்பேற்பட்ட சொப்பனமாக இருந்தாலும் சரி, சொப்பனத்தை சொன்னாலும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுவார். சொப்பனத்தை சொல்லாட்டியும் அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் என்ன பண்ணிடுவார்? சொல்லுவார். தேவனுடைய கிருபை அதுதான் அவனை அந்த விடுதலை ஆக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. இந்த வேலைக்காரன் இடத்துல 2 பேர் இடத்துல கேட்குறாரு. அந்த வேலைக்காரன் குறித்து ஒரு சொப்பனம் சொன்ன உடனே அவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனையும் விடுதலையாக்கப்படுறாங்க. அந்த விடுதலையாக்கப்பட்ட நபர்கள் இடத்துல என்ன பண்ணுறான்? ரொம்ப பரிந்து பேசி கேட்குறான். எப்படி ஆகலும் நீ அதிகாரத்துக்கு போன உடனே என்னை இந்த இடத்துல என்ன பண்ணிடு, பார்வன் இடத்துல சொல்லி என்னை விடுதலை ஆக்கிரு அப்படின்னு சொல்கிறான். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 40வது வசனம் 14 பாருங்கள். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். விடுதலைக்காக யார் ஏங்குறாங்களோ, யாரெல்லாம் விடுதலைக்காக யார் ஏங்குறாங்களோ அவர்களை விடுதலையாக்க தேவன் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். என்ன பண்ணுறாரு? தேவன் இறங்கி வருவார். சின்ன காரியம் தான் அது, ஆனால் அது அவருக்கு லேசான காரியம். மனுஷனுடைய கண்கள் தயவு கிடைக்க பண்ணுறது அவருக்கு லேசான காரியம். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமே இல்லை. ஏதோ ஒரு திட்டம் அவர் வகுத்து வச்சிருப்பார், நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த பாதையில் நம்ம போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே நேரம் நம்மளுடைய பிரயாசம் அதை பார்க்குற ஆண்டவர் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக நிறைந்திருக்கிறது அப்படின்றத எதிர்பார்க்குறாரு. இப்போ இன்னொருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். லூக்கா எடுத்துக்கொள்வோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நானே வாசிடுறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எத்தனை வருஷங்க? 18 வருஷமா கூனியாக இருக்கிற ஒரு மனுஷன். நேராக நிற்க முடியாது, நேராகவே நிற்க முடியாது. 18 வருஷம்
நம்மளால் ஒரு மாதம் கூட இருக்க முடியாது இல்லையா? அங்கங்கே பிடிச்சிக்கும். எவ்வளோ கடினமான ஒரு காரியம் இல்லை? அனுதினமும் அவர் என்ன ஜெபித்து கொண்டு இருந்திருப்பாங்க. அந்த ஸ்திரீயானவர் எப்படி ஆகல இதில் இருந்து விடுதலை ஆக வேண்டும். ரொம்ப பலவீனப்படுத்திருச்சு, முடியல ரொம்ப அந்த அம்மாவால். இப்போ ஜெப ஆலயத்திற்கு அந்த அம்மா வந்த உடனே இயேசுனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இயேசு உடனே பார்க்குறாரு. இவள் சுக வேண்டும் என்று மனதுக்குள்ளார ஜெபித்த ஜெபம் ஆண்டவரத்தை சென்றதுனால ஆண்டவரை தேடி வரார். என்ன பண்ணுறாரு? ரொம்ப அழகாக போட்டிருக்கு பாருங்களேன். ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் இயேசு அவளை கண்டு என்ன பண்ணுறாரு? இயேசு எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? ஜெபாலயனாவே எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசுவுக்கு இந்த ஸ்திரீனுடைய மேலே ஒரு பார்வை. அவருக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு இல்லையா? யாருடைய உள்ளத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கார். உள்ளத்தை பார்க்குறாரு. இந்த ஸ்திரீ விடுதலைக்காக இயங்குகிறாள், இவளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பிசாசு அப்படி விடமாட்டான். அவளை சீக்கிரமாக விடுதலையாக்க என்ன பண்ண மாட்டான்? விடவே மாட்டான். இரவும் பகலும் நம்மை குறித்து என்ன பண்ணுவான்? குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். இவன் இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான் இல்லை, இவளை சுகமாக்குவதற்கு தகுதியானவள் இல்லை அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் என்ன பண்ணுவான்? குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஆனால் இயேசு வந்து கையை வைக்கிறாரு. அந்த கூனெல்லாம் என்ன ஆயிடுச்சு? சரியாயிடுச்சு, நிற்கிறாங்க. உடனே ஜெபாலய தலைவர் ஓடி வரான் அங்கிருந்து. இப்போ அது சுகமாக்குற நாள் இது இல்லை, சுகப்படுத்துகிற நாள் இது இல்லை. ஏன் சுகமாக்குறீங்க? ஏன் வரீங்க? இப்போ பிசாசும் இந்த மாதிரி தான் கேட்பான். இவனை எதுக்கு ஆசீர்வதிக்கிறீங்க? இவனுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவன் எப்படியெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளார இருக்கான்னு தெரியுமா? எந்தெந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான்னு தெரியுமா? தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற அவருடைய பார்வை நம்ம மேல் விழுந்தாலுமே கூட அவன் முன்னாடி வந்து நின்று என்ன பண்ணுவான்? இவன் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானே இல்லை, இவன் விடுதலை ஆகவே கூடாது, மரிக்கும் வரையில் இவன் இந்த பாடுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? முன்னாடி நின்றுக்குறான். ஜெபாலயத்தில் அதான் வந்து முன்னாடி நின்றுட்டாங்க. இப்போ ஓய்வு நாளில் என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். வேறு வேலையை என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. சுகமாக்குறது வேற ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் என்ன பண்ணுங்க? வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுறாங்க? ரிப்ளை கொடுக்குறாரு. ஓய்வு நாளில் உங்களுடைய மாடோ ஆடோ என்ன பண்ணிடுச்சு? குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காமல் இருக்கிறீங்களா? அப்போ அவைகளை காட்டிலையும் மனுஷங்கள் என்ன பண்ணுறது? விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்போ தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் பிசாசு அவன் என்ன பண்ணுறான்? அவன் விடுதலைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். நம்ம எப்பொழுதும் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார, யாரோ ஒருவருக்குள்ளார அடிமைத்தனத்துக்குள்ளார கட்டுப்பாட்டுக்குள்ளார நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். ஏன்னா யாருக்கு பிரச்சனைனா, நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் அவனுக்கு தான் பிரச்சனை. என்ன பண்ணுவாங்க? நாம் ஆசீர்வாதமாக இருந்தோம் அப்படின்னா மற்றவர்கள் நம்மை பார்ப்பாங்க. மற்றவர்கள் பார்த்தாங்க அப்படின்னா இவர்கள் எப்படி சந்தோஷமாகறாங்க, எப்படி சமாதானமாக இருக்கிறாங்க, என்ன நடக்குது உங்களுடைய வாழ்க்கையில், இதற்கு முன்பாக அவர்கள் இப்படி இல்லையே. சர்ச்சுக்கு போனதுன்றது எவ்வளோ மாற்றவர்களுக்கு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் ஆலயத்தை தேடி போனாலும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அவர் உள்ளத்தில். ஆனால் புறஜாதியருக்கு முன்பாக நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம் அப்படின்னா சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அவர்களே அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணல. சர்ச்சுக்கு போய் எந்த பிரயோஜனமே கிடையாது. எப்படி போனாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அதுதான் பிசாசுக்கு வேணும், அதான் எதிராளிக்கு வேணும். ஆனால் தேவன் இதை ஒரு நாளும் விரும்புறதில்லை. மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்த வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். அதற்காகவே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். நம்மை நல்வழியில் நடத்துவதற்காக, நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்துவதற்காக, தேவன் சித்தத்தின்படி அவர் நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காரு? கொடுக்கப்பட்டிருக்கார். இதை நாம் அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டோம். நம்முடைய இருதயத்தை நம்ம தற்பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். நம்ம எதிலே அடிமைப்படுத்திருக்கிறோம்? என்ன காரியத்தில் நம்ம தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம்? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடாக இருக்குது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். வேதம் சொல்லுது இல்லையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். எந்த சொல் நம்ம கைவிடாத தேவன்.
அவர் நம்மை வலது கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த தெய்வமும் சொல்லாது, எந்த தெய்வமும் சொல்லவே சொல்லாது. நம்முடைய இயேசு சொல்றா, நான் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குவேன்னு சொல்றார். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த பரிசுத்தமுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்ம எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும், யாரெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்தி நம்ம அடிமைப்படுத்தி வியாதியினால, கடன் பிரச்சனைனால நம்முடைய சமாதானத்தை எல்லாம் இழக்க செய்து, நிம்மதியை இழக்க செய்து, இவன் இப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி சாத்தானுடைய சகல தந்திரத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நமக்கு சுற்றி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தந்திரத்தோடு நமக்கு எப்பவுமே போராட்டம் உண்டு. நமக்கு விரோதமாக பில்லி சூனி செய்வன கிரியை செய்யவே செய்யாது. ஏனென்று சொன்னால் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படி, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குங்க, அதில் விரோதமாக தான் இருக்கும். பில்லி சூனி செய்வனைக்கு விரோதமாக இருக்கும். இதனால் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் மன உண்மையாக இருக்கணும், மன தாழ்மையாக இருக்கணும். அந்த விடுதலின் வாஞ்சை நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும். அதை நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம இழந்து விடவே கூடாது. நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருக்கணும். எது என்னை பாதிக்குது, எந்த விஷயம் தேவனத்தில் என்னை பிரித்து வைத்திருக்கிறது அப்படி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறிக்கை செய்யாத எந்த பாவமும் மன்னிக்கப்படவே படாது. ஒருவேளை ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், நான் அறிக்கை செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா வசனம் சொல்லுது இல்லையா, நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணுறாரு, அறிந்து வைத்திருக்காருன்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா. அதனால் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், நான் அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு தந்திரமாக இந்த மாதிரி சொல்லுவான். நம்ம கூச்சப்படவோ வெட்கப்படவோ கூடவே கூடாது. நம்ம அறிக்கை செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம விட்டு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இதில் நம்ம சோர்ந்து போய் பலவீனப்பட்டிருந்தோம் அப்படின்னா தேவனத்தில் ஒத்தாசைக்கு ஆவியானவருக்கு தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கார். அந்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார், பலப்படுத்தி நம்ம என்ன ஜெபிக்கக்கூடாமல் இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலை ஜெபிக்கக்கூடாத சூழ்நிலை இருக்கோ அது எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ணுவார், ஜெபிக்க வைத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்ணுவார், அவர் செய்வதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இந்த 18 வருஷம் கூணி எப்படி அவர் விடுதலை ஆக வேண்டும் என்ற ஒரு மன விருப்பத்தோடு, வாஞ்சியோடு, ஏக்கத்தோடு இருந்த அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அதே வாஞ்சி அதே விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, கட்டாயம் இருக்கணும். அதை அவர் ரெடியாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு ரெடியாகவே இருக்கார். நாம் தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறோம், உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் அவரை சார்ந்தே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நினைவாகவே நம்ம இருக்க வேண்டியது. அவர் ஒன்றும் இல்லைங்க, பரிசுத்த ஆவியான எதோ உங்களோட உள்ளத்தில் போட்டு என்ன அறிக்கை செய்ய வைக்கிறாரோ அதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக எல்லாத்திலையும் விடுதலை கொடுத்து அவர் நம்மை வழிநடத்த போதுமானதாக இருக்கார். நல்லா ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அன்றைய உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சத்திய ஆவியானவர் தாமே நீ எங்களோட கூடவே இருந்து எங்களை வழிநடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் எல்லா விதமான பிடிப்பிலிருந்தும் எங்களை விடுதலையாக்க நீங்கள் எங்களுக்கு போதுமானவராகவே இருக்கிறீங்கப்பா. நீர் எங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க அன்றைய குமாரனுடைய மெய்யான விடுதலை நாங்கள் காணும்படியாக இந்த வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க தேவ ஆவியான் நீங்கள் போதுமானவராகவே இருக்கிறீங்கப்பா. இந்த வல்லமில்ல கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஜெபிக்கிற இந்த வேளையில் முன்னோக்கி நாங்கள் பார்க்கிற இந்த வேளையில் அறிக்கை செய்கிற இந்த வேளையில் தேவ ஆவியானவர் ஆண்டவரே பலத்தோடும் ஆண்டவரே வல்லமையோடும் இறங்கி ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யுத்தம் செய்ய வேண்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டல
மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடு இருக்கின்ற நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களை முழு விடுதலையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவர் உற்சாகத்தோடு ஆண்டவரே மன உண்மையோடு ஆண்டவரே மனத்தாழ்மையோடு தொழுதுகளை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் மாம்சத்தின் ஆசைகளை அவருடைய இச்சைகளை எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு ஆண்டவரே முன்பாக ஆண்டவரே உண்மையும் உத்தமாக ஜீவிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வல்லமையில கரம் எங்களோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் எல்லா விதமான இருளின் அதிகாரத்தில் நீங்கள் விடுதலையாக்க நீங்கள் போதுமானவராகவே இருக்கிறீங்கப்பா. என்னென்ன காலத்தில் இருளினுக்குரிய ஆதிக்கங்கள் எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கின்றதோ, வெளிச்சத்தில் நாங்கள் நடவாதபடிக்கு, வெளிச்சத்தை நாங்கள் காணாதபடிக்கு, எந்தெந்த காலத்திலெல்லாம் இருளுக்குரிய காரணம் எங்களை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மரணிகளில் நடந்தாலும் பொல்லாப்பு எங்களை நடுகாத நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த தேவரே எங்களோடு கூடவே இருக்க வெளிச்சமாக இருக்க நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த வெளிச்சம் இந்த வேளையில உதிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் உள்ளத்தில் பிரகாசிக்க பண்ண செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிதாவே, எங்களுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க உங்களுடைய ராஜ்யத்திலே உறுதியாக நிலைநிற்க தேவ ஆவியான எங்களோடு கூட இடைபட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படி எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் உண்மை சார்ந்திருக்கும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உண்மை சார்ந்திருக்கும். தேவ ஆவியான எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்களை முழுமையாக நீ ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வல்லமையில கரம் எங்களோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபை எங்களை எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படி எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் அறிக்கை செய்து அதை விட்டுவிடுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரே அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு எங்கள் தேவ ஆவியான எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மாம்சத்தின் அதிகாரத்திலிருந்து எங்கள் விடுதலையாக்கப்பட தேவ ஆவியான எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியான சகல சத்தியத்திற்குள் நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறப்பா. எங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்துவதற்கு நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உங்களுடைய வல்லமையில கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேவரே, சகல சத்தியத்திற்கு எங்களை வழிநடத்த வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நீங்கள் சித்தமுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய ஆவியானவர் தேவனிலே இறங்கி ஒவ்வொரு விடுதலையாக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என்ன இந்த இங்குள்ள அனைவரும் ஆண்டவரே எந்தெந்த காலத்தில் அடிமைப்பட்டிருக்கிற நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனால் நீர் ஆண்ட இதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதான தெய்வம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அதை அறிந்திருக்கிறதான தெய்வம். அந்தந்த காலத்தில் ஒவ்வொரு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் தானித்தோம் 18 வருடமாக ஆண்டவரே கூனியாக அந்த சிறியை ஆண்டவரை சுகமாக்க வேண்டும் என்று அதில் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரே விரும்பினபடினாலே அந்த உள்ளது ஆண்டவரே அனைத்தினமும் ஜெபித்து ஆண்டவரே வாஞ்சோடு இருந்ததினாலே காத்திருந்ததினாலே அந்த விடுதலை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கூணான ஆண்டவரே குருட்டான காரியங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவ ஆவியான தொட்டு இந்த வேலையில சுகமாக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒரு இருதலை ஒரு விடுதலை நீங்கள் கட்டளையிட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய இருதயம் என்னென்ன காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே பண ஆசையினாலே, பொருளாசையினாலே, உலகத்தினுடைய இச்சையினாலே ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரை விடுதலையாக்க வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இயேசுவின் ஆணி பாய்ந்த காரியம் இப்படி தொட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யோசேப்பை விடுதலையாக வேண்டும் விரும்பின பொழுது தேவ ஆவியானவர் அவர்கள் கூடவே இருந்து அவனை விடுதலையாக்கி ஆண்டவரே அவன் தலையை உயர்த்தினது போல ஆண்டவரே எங்களையும் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான காரியத்திலிருந்தும் விடுதலையாக்கி நீங்கள் ஆண்டவரே மேன்மைப்படுத்த வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. அதற்கென்றே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாக நீங்கள் பெயர் சொல்லி அழைத்ததான தேவன். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சித்தமாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு அல்லமில்லா கருத்தில் தாழ்த்துகிறேன்ப்பா. தேவ ஆவியான விடுதலையாக்கி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. சாத்தானுடைய நுகங்கள் என்னென்ன காரியத்தில் எங்கள் மேல் தலையின் மேல் போடப்பட்டிருக்கிறதோ இவருடைய கழுத்தின் மேல் போடப்பட்டிருக்கிறோம் அத்தனை நுகங்களும் முறிக்கப்பட்ட போக வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் இயேசு நாமத்தினால கட்டளை எடுக்கிறோம்ப்பா. அப்படி இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு போடப்பட்ட நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு போக வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியான தாமே ஆண்டவரை சுட்டெடுத்து போட வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. அக்னியின் ஆவியானவர் இப்பொழுது இறங்க வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பம் ஆண்டவரை விசேஷமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பால் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, முழுவதுமாக நீங்கள் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சகல ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் எல்லாம் ஆண்டவரே உண்மையாக நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே பதில் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் மன மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தாலும் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவர்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே எல்லாக்கென்ற நியமித்த சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையால் நிறைத்து அனைவருக்கு முன்பாக ஆண்டவரே காண்டாமிரத்தின் கொம்பை பலனை உயர்த்த வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர்களை முன்னோர்கள் செய்ததான ஆண்டவரே செய்ததான எல்லா பாவங்களில் இருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் விடுதலிருந்தும் மீட்டெடுத்ததான தேவன் இவர்கள் எந்த விதமான ஆண்டவரே பாவமோ சாவமோ காரியங்களை பின்தொடராதபடிக்கு தேவ ஆவின் இப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சுற்றெடுத்து போக வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அழைத்ததான தேவன் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்கப்பா. உடைய நீதியின் வலது கருத்தினால் தாங்க வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஒரு வல்லம்பில்லக்காரன் இவரோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, செய்கிற தொழிலை
நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையினாலும் நீங்கள் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உடைய வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் நோக்கி இருக்கிறது போல நோக்கி இருக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் ஆண்டவரே ஒத்தாசையை நீங்கள் அனுப்பி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியான ஆண்டவர்களை பலப்படுத்த சகாயம் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோர்ந்து போகிற எல்லா வேலையிலும் கர்த்தர் தாமே அவர்கள் கூடவே இருந்து பலப்படுத்தி ஆண்டவரே நீங்கள் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வெளிச்சத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வீட்டில் எந்த விதமான இருளின் ஆதிக்கங்களோ சாத்தானுடைய நுகங்களோ அந்த காலத்தில் வல்லமைகளோ ஒளியின் தூதனுடைய எந்த விதமான கிரிகளோ ஆண்டவரே இந்த வீட்டில் அணுகாதபடிக்கு தேவ ஆவியான தாமே எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சத்துருக்களால் சிதறடிக்கப்படும்படியாக தேவ ஆவியான எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாக பிள்ளை சூனிய செய்வினை மந்திரங்களோ எதுவும் ஆண்டை வலிக்காதபடிக்கு ஆண்டவரே விரோதமாக விரிக்கப்பட்ட வலைகள் ஒன்றும் ஆண்டவரை கிரியை செய்தபடிக்கு பரிசுத்த ஆக்கினால் சுட்டெடுத்து போட வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய சமாதானம் எப்படி இறைத்து ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்களுக்கு உண்டான உயர் நன்மையோடு சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ ஆவியின் ஒத்தாசை இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும் ஜெபிக்கிறோம்ப்பா. போகிற வருகிற வழியில் எல்லாவற்றையும் தேவ ஆவியின் கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு சில குடும்பத்தாரை நினைவு கொடுக்குறோம்ப்பா. ரட்சிக்கப்படாது இருக்கிற பிள்ளைகளை தேவ ஆவியின் தொட வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆண்டவரை உம்பக்கமாக திருப்பிக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள அப்படியே அவருக்காக ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே இன்றைக்கும் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே மெய்யான வெளிச்சத்தை காண ஆண்டவரே உதவி செய்ய ஜெபிக்கிறோம்ப்பா. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்படியாக வெளிச்சத்தை காணும்படியாக வெளிச்சத்தின் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை மனக்கண்களை திறந்தருள ஜெபிக்கிறப்பா. இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய ஆண்டவரே அந்தகார லோகத்தில் கண்டவரை கரங்களிலிருந்து அவர்களை விடுதலாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாரும் அடிமைத்தனத்தில் விடுதலாக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா விக்கிரகத்தின் வல்லமையில் இருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறப்பா. உண்மை அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீ நேசிக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உண்மையாய் தம்மை நோக்கிக் கொள்வார் யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிற என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே உண்மை போல நேசிக்கிற தேவன் தெய்வம் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள தேவாவியை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சுற்றியுள்ள ஜனங்களை ஒரு விஷயம் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இவர்களை கொண்டு நீங்கள் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ரட்சத்தில் ஆண்டவரே வெளிச்சத்திலே நடக்க நீங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இவருக்குள்ளாக வெளிச்சம் அநேகரை பற்றி பிடித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் வல்லமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்களுக்காக வரங்கள் செயல்படட்டும், கனிகள் செயல்படட்டும்ப்பா. உங்களுடைய நாமத்தை அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதாக வல்லமையை இந்த பாத்திரங்களை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் இந்த வீட்டை உங்களுடைய வல்லமையில ரத்த கொடையை நான் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்களுடைய வல்லமையில ரத்தம் மூடிக்கொள்ளட்டும். எந்த தீங்கும் பிள்ளை எடுத்து அணுகாதபடிக்கும் தேவாவின் தம்மை கூடவே இந்த பாதுகாத்து நீங்கள் வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வல்லமையில கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவாவின் பொறுப்பேற்று வழிநடத்துவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பஸ்துவின் செயல் பிதாவே. கர்த்தர் செய்த சகல